பென் டெனிசன் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டர். அவர் பண்ண சம்பவமே கிடையாது. எத்தனை டைம் ஃபாரோவர் நைட்ஸ் அடிச்சிருப்பாரு, எத்தனை டைம் வில்கேஸ போட்டு புரட்டி எடுத்திருப்பாருன்னு அவருக்கே தெரியாது. பென் டெனிசன் தாறுமாறான ஒரு கேரக்டர்னா பென் டெனிசன் தான். பென்டனோட சீரீஸ் எவ்வளவு ஃபேமஸ் நம்ம சொல்லவே தேவையில்ல. அந்த ஃபேமஸான சீரீஸை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட கேம்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பிசி, PS2, PS5 எல்லாத்துலயுமே வந்து கேம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல நீங்க PS2ல பாத்தீங்கன்னா PS2ல 4 கேம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பென்டென் ப்ரொடக்டர் ஆஃப் ஹெல்த் கிளாசிக் பென் வச்சு பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் பென்டென் ஏலியன் ஃபோர்ஸ் வச்சு 3 கேம் இருக்கும். பென்டென் ஏலியன் ஃபோர்ஸ், பென்டென் ஏலியன் ஃபோர்ஸ் வில்கேஸ் அட்டாக், கடைசியா பென்டென் அல்டிமேட் காஸ்மிக் டிஸ்ட்ரக்ஷன். இந்த மாதிரி 4 கேம் வந்து PS2 ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இந்த 4 கேம்ல எது பெஸ்ட் எது ஒஸ்ட்ங்கிறது இந்த வீடியோல பார்ப்போம். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் கம்பரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பாக்குற எல்லாருமே வந்து ஒரு லைக் போட்டு பாருங்க கைஸ். அப்பதான் வீடியோ ஃபுல்லா ரெக்கமெண்டேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த லிஸ்ட்ல நான் லாஸ்ட்ல வச்சிருக்கிறது பென்டென் ஏலியன் ஃபோர்ஸ். பென்டென் ஏலியன் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஹிட் ஆனதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண ஒரு கேம் தான். பெரிய பென் வச்சு விளையாடுறதுனால ரொம்ப எதிர்பார்ப்போட இந்த கேம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த கேமோட ஸ்டோரியை பாத்தீங்கன்னா பென்னு, குவன்னு, கெவின் 3 பேர் சேர்ந்து ஒரு துறைமுகத்துக்கு போவாங்க. அங்க ஃபாரோ நைட்ஸ் வந்து ஏதோ ஒரு ஏலியன் டெக்னாலஜி வந்து திருடிட்டு இருப்பாங்க. அதை இவங்க பார்ப்பாங்க. அதை தடுக்கிறதுக்காக போற வழியில அப்பதான் வந்து கார்வனுங்கிற ஒரு பிளம்பரை வந்து மீட் பண்ணுவாங்க. அந்த பிளம்பர் கிட்ட போய் இவங்க 3 பேர் ஹெல்ப் கேட்பாங்க. சட்டவிரோதமா ஏலியன்ஸ் வந்து இங்க இருக்க டெக்னாலஜி வந்து திருடுறாங்க, அதனால வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் கேட்பாங்க. அவரு சரின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றப்ப அவர் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் போய் அந்த பார்ட்ஸ்ல வந்து திருடிட்டீங்கன்னா அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க, அதனால அதை வச்சு அவங்களோட பிளான் வந்து நீங்க வந்து தடுத்துடலாம்னு சொல்லி அவர் ஒரு ஐடியா கொடுக்க இவங்க 3 பேரும் அந்த ஐடியாவை பிளான் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கா போயிட்டு அவங்களுக்கு முன்னாடி ஃபாரோ நைட்ஸ் திருடுறதுக்கு முன்னாடியே இவங்க போயிட்டு அந்த எல்லா பொருளையும் திருடுற மாதிரி கதையை பேஸ் பண்ணிருப்பாங்க. இதுலயே ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. நமக்கு ஸ்டார்டிங்ல ஐடியா கொடுத்திருப்பார்ல கேல்வன், அவர் வந்து ஒரு வேலையை பார்த்துட்டு போயிருவாரு. அவர் வந்து பென்னை யூஸ் பண்ணி எல்லா பார்ட்ஸும் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹைபிரிடுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அவர் வந்து ஹைபிரிடோட கைக்கூலி. இதை தெரிஞ்சுக்கிட்ட பென்னு வந்து அந்த ஹைபிரிடையும் கேல்வனையும் இவர்கிட்ட இருக்கிற ஏலியன்ஸ் 5 ஏலியன்ஸை வச்சு எப்படி அவங்க 2 பேரும் தோக்கடிக்கிறாங்கன்னு ஒரு கதையா வந்து இருக்கும். எப்படி உலகத்தை காப்பாத்தினாங்கன்னு ஒரு கதையா வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப சின்ன கேம் தான், ஓகேவான PS2 கேம் தான் சொல்லுவேன். கேமோட பெஸ்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிளாசிக் பென்னை வச்சு ஒரு கேம் இருக்கும். அதுக்கப்புறம் ஏலியன் ஃபோர்ஸ் பென்னை வச்சு ஒரு எதிர்பார்ப்போட வந்த கேம் தான் இந்த கேம். ஸ்டார்டிங்ல நல்லாவே இருந்துச்சு. காம்பாக்ட் சிஸ்டம் வந்து இதுல கொஞ்சம் நல்லாவே டெவலப் பண்ணிருப்பாங்க. அந்த 5 ஏலியன்ஸும் புதுசா நம்ம பிளே பண்றதுனால நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுத்திருக்கும். இந்த கேம்ல என்னென்ன ஏலியன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ஸ்வாம்பயர், ஹியூமங்கஸோர், ஜெட்ரே, பிக் சைல், ஸ்பைடர் மங்கி. அது மட்டும் இல்லாம பென்னை மட்டும் வச்சு விளையாட மாட்டீங்க. இதுல கொடுத்திருக்க கேரக்டர்ஸ் குவன்னு, கெவின் வச்சு பிளே பண்ணுவீங்க. ஒன்லி பென்னை மட்டும் பேஸ் பண்ணிருக்காது. அவங்களோட ஸ்டோரியும் வந்து சைட்ல போயிட்டு இருக்கும். சைட் மிஷன்ஸ் அவங்கள வச்சு பண்ணுவீங்க. அது நல்லாவே இருக்கும். இதோட ஒஸ்ட் பாத்தீங்கன்னா காம்பாக்ட் சிஸ்டம் தான். ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ரொம்ப ஸ்லோ பேஸ்ல வந்து காம்பாக்ட் சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. அது ஒரு கட்டத்துல நமக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரே வில்லன்ஸா திரும்ப வந்துருவாங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி குவன்னு, கெவின் வச்சு நம்ம பிளே பண்ணலாம் நான் சொன்னேன். ஆனா அவங்களோட கேம் பிளே வந்து நமக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். குவன் கூட ஓகே, கெவினோட கேம் பிளே சுத்தமா பிடிக்காது எனக்கு. அந்த பார்ட் ரொம்பவே ஒஸ்டா பாக்குற அந்த கேம்ல PS2 கிராபிக்ஸை ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணாம கொஞ்சம் மேலோட்டமா தான் இருக்கும். கிராபிக்ஸ் வைஸ் கொஞ்சம் இறங்கின மாதிரி தான் இருக்கும் இந்த கேம். மத்தபடி இது ஒரு நல்ல கேம் தான். நெக்ஸ்ட் பென்டென் அல்டிமேட் ஏலியன் காஸ்மிக் டிஸ்ட்ரக்ஷன். இந்த வந்த பென்டென் கேம்ஸ்ல வந்து வெறும் 5 ஏலியன்ஸ் வச்சு தான் நம்ம விளையாண்டுட்டு இருப்போம். ஆனா இதுல தான் வந்து நம்ம 10 ஏலியன்ஸ் வச்சு விளையாடுவோம். அதோட அல்டிமேட் ஏலியனும் வச்சு நம்ம விளையாடுவோம். அதனால இந்த கேம் வந்து சூப்பராவே ஒரு ரீச் ஆனிச்சு. இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா பென்னோட ஃபேன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்னன்னா எப்பப்பெல்லாம் பூமிக்கு ஆபத்து வருதோ அது எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலியமா கண்டுபிடிச்சு பென்னுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. அவர் வந்து பென்னுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு, பூமிக்கு ஏதோ தாக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல கேல்வன் சேர்ந்த ஒரு விஞ்ஞானி வந்து என்ன பண்ணுவாருன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சிதறி போன ஒரு சக்தி வாய்ந்த கலைப்பொருள் போட்டி சட்டையரை வந்து தேடுறாரு. அதை வச்சு பென் வச்சிருக்காரு அல்டிமேட்ரிக்ஸ். அதோட ஒரு பயங்கரமான சக்தி கொண்ட ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கலாம். அதை அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா இந்த உலகத்தையே அழிச்சிடலாம். அதனால அவருக்கு முன்னாடியே இந்த பென்னும் கெவினும் உலகம் ஃபுல்லா சுத்தி அந்த பார்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது அந்த கேமோட ஸ்டோரியா இருக்கும். இந்த கேம்ல வந்து நீங்க ஏகப்பட்ட பிளேஸ்க்கு வந்து போவீங்க. இட்டாலிக்கு போவீங்க, சீனாவோட கிரேட் வாலுக்கு போவீங்க, டோக்கியோக்கு போவீங்க, அப்புறம் அமேசான் காடுக்கு போவீங்க. ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு பாசஸை நீங்க வந்து எதிர்த்து போராடி அந்த பார்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். கடைசியா வந்து பென்னோட பரம எதிரி ஆல்பர்ட்ரோ வந்து உள்ள வந்து அவரு இவங்க ஒரு சைடுல பார்ட்ஸ் எடுத்துட்டு வரப்ப அவரு ஒரு பக்கத்துல பார்ட்ஸ் எடுத்துட்டு வந்து அதை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஈவில் வேபிக்கா மாறிடுறாரு. அதனால பென் வந்து அவரை தோக்கடிக்கிறதுக்காக இவரு விண்வெளிக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு பார்ட்ஸ் எடுத்து அல்டிமேட்ரிக்ஸ்ல யூஸ் பண்ணி இவரு ஒரு பெரிய வேபிக்கா மாறி 2 வேபிக்குள்ள நடக்கிற ஒரு சண்டை தான். அதுல யார் ஜெயிச்சாங்கிறது ஃபைனலா வந்து முடிச்சிருப்பாங்க. ஸ்டோரி வைஸ் செம்மையா இருக்குங்க. இந்த கேமோட பெஸ்ட் என்னன்னா நீங்க வந்து ஏகப்பட்ட ஸ்டேஜஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சூப்பரா இருக்கும். அதான்
ஸ்டார்டிங்ல சொன்னல ஒவ்வொரு ஊருக்கும் அவர் போறது வந்து அந்த இடத்துக்கான கேம் பிளே டிசைன் பண்ணிருப்பாங்க. நல்லாவே இருக்கும். ஏலியன்ஸ் வந்து 10 ஏலியன்ஸ் யூஸ் பண்ணலாம். 10 ஏலியன்ஸ் யூஸ் பண்ணி பசில் பண்ற மாதிரி இருக்கிறதுனால எல்லா ஏலியன்ஸும் நீங்க மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணிடுவீங்க. அது வந்து இது கேம் பிளேக்கு நல்லாவே இருந்துச்சு. கிராபிக்ஸ் வந்து ஏலியன் ஃபோர்ஸை கம்பேர் பண்றப்ப இந்த கிராபிக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்தாங்க. நல்லாவே இருந்துச்சு இந்த கேம். இந்த கேம்ல வந்து அல்டிமேட் ஹியூமங்கசோர், அல்டிமேட் ஸ்வாம்பயர், அல்டிமேட் எக்கோங்கிற மாதிரி ஏகப்பட்ட அந்த ஏலியனோட அல்டிமேட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். அது வர சீன்ஸ் நல்லாவே இருக்கும். அந்த அல்டிமேட் ஏலியன் நம்ம எடுக்கிற சீன்ஸ்லாம் உண்மையாலுமே நல்லாவே இருக்கும். ஒவ்வொரு ஏலியன்ஸ்க்கும் ஏத்த மாதிரி காம்பேக்ட் சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. அது உண்மையாலுமே தூக்கலாவே இருக்கும். இதோட ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட பசில் தான். பசில் வந்து ரொம்ப வந்து நார்மலா தான் இருக்கும். பெரிய சேலஞ்சிங்காலாம் இருக்காது. எந்த ஏலியனை எப்ப யூஸ் பண்ணணும், எந்த ஏலியன் வச்சு பசில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுங்களே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவானுங்க. அதனால நமக்கு சேலஞ்சிங்கா இருக்காது. அதுதான் வந்து ஒரு கேமோட ஒரு ஏமாற்றமா இருக்கும். ஸ்டோரி வைஸ் நல்லா இருந்தாலும் கேம் பிளே நமக்கு சலுப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். சேம் எனிமீஸ் தான். நீங்க எந்த ஊருக்கு போனாலும் ஒரே மாதிரி எனிமீஸ் தான் வரும். கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாறுபட்டு இருப்பாங்க. அதே ஆளுதான் மறு வச்சுட்டு வேற மாதிரி வருவான் ஒவ்வொரு ஊர்லயும். அதனால அது வந்து லைட்டா போர் அடிக்குமா இருக்கும். ரெபிடேட்டிவ் ஃபீல் வர ஆரம்பிச்சிடும் இந்த கேம். இதோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே சின்னது. 4 to 5 மணி நேரத்துல கேம் வந்து முடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நீளமா பண்ணியிருந்தாங்கன்னா கேம் நல்லா இருந்திருக்கும். ஃபைனல் பாஸ் ஃபைட் உண்மையாலுமே சூப்பரா இருக்குங்க இந்த கேம். ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா இந்த கேம் நல்லா இருக்கும். நிறைய ஊர் எக்ஸ்ப்ளோர் பண்றதுனால நிறைய ஸ்டேஜஸ் வந்து இந்த கேம்ல இருக்கும். அது நல்லாவே இருக்கும். பென் 10 ப்ரொடக்டர் ஆஃப் எர்த் என்னோட பர்சனல் ஃபேவரட் இந்த கேம் தான். கிளாசிக் பென்னை வச்சு ஒரே ஒரு கேம் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் தரமான கேமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சூப்பரான ஒரு கேமுங்க. ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் உங்களுக்கு வேணும்னா இந்த கேம் நீங்க போய் விளையாடலாம். இதோட கேம் பிளே, கிராபிக்ஸ் எல்லாமே தரமா இருக்குங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல தான் போடணும். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிற கேமோட ஸ்டோரி இன்னும் சூப்பரா இருக்கும். ஏன் இதை நம்ம 2வது லிஸ்ட்ல போட்டாங்க ஃபுல்லா பார்க்கலாம். ஆனா என்னோட பர்சனல் ஃபேவரட் இந்த கேம் தான். இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா பென் வந்து வெக்கேஷன் லீவுக்கு வந்திருப்பாரு. ஒரு காட்டுக்குள்ள வந்து அவரோட வேன் தூங்கிட்டு இருக்கிறப்ப அப்ப வில்கேஸ் அனுப்புன ஒரு ட்ரோன் ரோபோ வந்து பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ்ல இருக்கிற டிஎன்ஏ வந்து ஆட்டையா போட்டுருது. அதனால ஆம்னிட்ரிக்ஸ் வந்து சேதம் அடைஞ்சிருது. இதனால பென்னு வந்து எல்லா ஏலியன்ஸும் எடுக்க முடியாது. ஹீட் பிளாஸ்ட் 4 ஆர்ம்ஸ்க்கு மேல இனிஷியலா 2 ஏலியன்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். மத்த ஏலியன்ஸோட டிஎன்ஏ எல்லாம் ஒவ்வொரு வில்லன்ட்ட போய் செட்டில் ஆயிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாஸையும் பென்னு தோக்கடிச்சு அந்த ஏலியன்ஸோட பவரை வந்து திரும்ப அவர் எடுத்தாரா அப்படிங்கிற ஸ்டோரியில போயிட்டு இருக்கும். அதுல வில்கேஸ் பண்ண சம்பவம் இந்த கேம் சூப்பரா இருக்கும். இதோட பெஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கிராபிக்ஸ் தான். PS2 பொட்டன்ஷியலா பக்காவா யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த கிராபிக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏகப்பட்ட சிஸ்டம் இருக்குங்க. 5 ஏலியன் தான் கொடுத்திருப்பாங்க. லிமிடேஷன் தான் இருந்தாலும் அந்த 5 ஏலியன் வச்சு விளையாடுறப்பையும் நல்லாவும் இருக்கும். அதோட காம்பாக்ட் சிஸ்டம் எல்லாமே சூப்பரா இருக்கும். போற வழியில ஒரு சிலதா கிடைக்கும். அதை வச்சு நம்ம காம்பாக்ட் வந்து அப்கிரேட் பண்ற சிஸ்டம் நல்லா இருக்கும். ஒவ்வொரு பாஸ் முடிக்கிறப்ப ஏலியன்ஸ் அன்லாக் ஆகும். இந்த கேம்ல மட்டும் தான் பென்னோட மாஸ்டர் கண்ட்ரோலை வந்து அன்லாக் பண்ணிருப்பாங்க. எப்படின்னா இந்த டைம்ல எப்பனா நீங்க எந்த ஏலியன்ஸ் வேணா எடுத்துக்கலாம். நீங்க வந்து பென்னா மாற தேவையில்ல. சார்ஜர் வந்து தீரவே தீராது. நீங்க வந்து அப்படியே ஜாலியா பிளே பண்ணிட்டு இருக்கலாம். ஏலியன்ஸா எந்த டைம்ல வேணாலும் எப்படி வேணா நீங்க ஏலியன்ஸா மாறலாம். அந்த கண்ட்ரோல் சூப்பரா இருக்கும். அதுதான் இந்த கேம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். கேமோட ஸ்டோரி சூப்பரா இருக்கும். பென் 10 கிளாசிக்ல இருக்கிற எல்லா பாஸஸும் இதுல கொண்டு வந்துருங்க. எல்லாமே ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்கும். சூப்பரான ஒரு கேம் தான். இதோட வர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாண்டி நம்ம போவோம் பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து ஒரு மாதிரி சலிப்பு தட்டுற மாதிரி ஆயிரும். ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த கேமரா ஆங்கிள் வந்து கரெக்டா இல்லாதனால நீங்க வந்து தேவையில்லாம கீழே வந்து செத்து போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த கேம்ல வந்து ஒரு சில இடத்துல அந்த ரெபிடேட்டிவ் ஃபீல் வந்துரும். அந்த பசில்ஸ் எல்லாம் ஈஸியா இருந்தாலும் இந்த தாண்டி போறது வந்து எனக்கு பர்சனலா பிடிக்காது. அதை நான் வந்து ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கேம்ல ஆடுறப்ப. சேம் ஏலியன்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் வருவாங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திட்டு வேற மாதிரி கொஞ்சம் வருவானே தவிர அதே ஏலியன்ஸ் ரிப்பீட் ஆகி வர மாதிரி லைட்டா ஃபீல் ஆகும். மத்தபடி இந்த கேம்ல இருந்து குறைச்சல ஒண்ணுமே இல்லைங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். ஹைலி ரெக்கமெண்ட் ஃபார் பிளே. ஃபைனலா பென் 10 ஏலியன் ஃபோர்ஸ் வில்கேஸ் அட்டாக். PlayStation 2ல பென் 10 கேம்லயே ஒரு பயங்கரமான டெவலப்டு கேம், டெவலப்டு ஸ்டோரினா இந்த கேம் தான். இந்த கேமோட ஸ்டோரி வந்து சூப்பரா இருக்குங்க. இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா பென்னோட நகரமான பெல்வுட்ல வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல வில்கேஸ் வந்து ஒரு பெரிய விண்கலத்துல வந்து பூமியை தாக்குறான். அவன் நல்வாய்டு ப்ரொஜெக்டருங்கிற ஒரு பெரிய ஆயுதத்தை வச்சுக்கிட்டு ஃபுல்லா தாக்குறான். பூமியை அழிச்சிடறான். பென்னு வந்து அவரோட ஏலியன்ஸ் வச்சு காப்பாத்த ட்ரை பண்ணாலும் கடைசியா வந்து வில்கேஸ் ஜெயிச்சிடறாரு. அதனால என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து டைம் டிராவல் பண்ணி போலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. ப்ரொஃபசர் பாரடாக்ஸ் வந்து உதவி பண்றாரு. இவங்க டைம் டிராவல் பண்ணி போய் வில்கேஸ் வந்து அந்த நல்வாய்டு ப்ராஜெக்ட் உருவாக்குறதுக்கு ஒரு சில பார்ட்ஸ்லாம் தேவைப்படும். அதை வில்கேஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க போய் எடுத்து அந்த அட்டாக்கை தடுக்கிறதுக்கான ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க. கெவினோட ஸ்பேஸ் இப்போ வச்சு உலகம் ஃபுல்லா போய் வில்கேஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பார்ட்ஸும் எடுத்து வில்கேஸை போட்டு தள்ளுற ஒரு கதையா தான் இருக்கும். இதுலயே அந்த அல்டிமேட் ஏலியன் கேம் மாதிரி ஏகப்பட்ட இடத்துக்கு போவாங்க. ஒவ்வொரு இடத்துல இருக்கிற பசில்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். கேம் பிளே நல்லாவே இருக்கும். இதோட கேம் பிளே பாத்தீங்கன்னா இதுலயே நீங்க வந்து ஒரு 10 ஏலியன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ஒவ்வொரு இடத்துக்கு எந்தெந்த மாதிரி ஏலியன்ஸ் யூஸ் பண்ணுமோ அது பக்காவா யூஸ் பண்ணலாம். இதோட பசில்ஸ் தான் சூப்பராகவே இருக்குங்க. சூப்பரான பசில்ஸ் டிசைன் பண்ணிருப்பாங்க. நம்ம ரொம்ப யோசிக்க வைக்கும் அந்த பசில்ஸ்லாம். இந்த கேமோட ஒரு பெஸ்ட்னே சொல்லுவேன். மல்டிபிள் ஸ்டேஜஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டேஜஸும் வந்து நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா கூட்டு போயிட்டு இருக்கும். அதுக்கு தேவையான ஏலியன்ஸ் யூஸ் பண்ணி பக்காவா நம்ம கேம் பிளே பண்ற மாதிரி இருக்கும் இந்த கேம். இதோட
இதோட காம்பாக்ட் சிஸ்டமும் நல்லா இருக்கும். இதுல யூஸ் பண்ற ஏலியன்ஸோட வாய்ஸ் வந்து பர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த கார்ட்டூன்ல இருந்த வாய்ஸ் அப்படியே யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கேம்ல நல்லாவே இருக்கும். இதோட வர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட காம்பாக்ட் சிஸ்டம் வந்து ரெபிடேட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி வில்லன்ஸா வர ஆரம்பிச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு மாதிரி சலுப்பு தட்டுற மாதிரி இருக்கும். கேரக்டர் ஸ்விட்சிங் வந்து அடிக்கடி பண்றதுனால அதுவே நமக்கு வந்து ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பசில் நீங்க பண்றீங்கன்னா அதுக்காக நீங்க ஏகப்பட்ட ஏலியன்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு கட்டத்துல போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். மத்தபடி இந்த கேம் நல்ல கேம். ரொம்ப ஸ்டோரி வைஸ்லயே ஃபேமஸ் ஆன கேம்னா இந்த கேம் தான். PS2 வந்த கேம்ஸ்ல இதுதான் பெஸ்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே கைஸ், ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல எல்லா பென் 10 கேமோட ஸ்டோரியை வந்து ஷார்ட்டா சொல்லிருக்கேன். இதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா ஒவ்வொரு கேமுக்கான ஸ்டோரி வந்து நான் ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். இதை நீங்க வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. பை பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். டாடா.